அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அபுல் காசிம் அவங்க சகோதரர் வலீத் அவங்களுடைய ஒரு கேள்வியையும் அவங்க போட்ட அந்த ஹதீஸ் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸினுடைய கடைசி பகுதியை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா போட்டிருக்கிறாங்க. அதுபோக சில அறிஞர்களுடைய விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப தற்கொலை பண்ணி கொண்டு இறக்கக்கூடியவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம், அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க பதிவிடுறாங்க. ஆனா இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே 2 ஆடியோவும் போட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். நேற்று கூட ஒரு சகோதரருடைய கேள்விக்கு 9 நிமிஷம் கொண்ட ஒரு ஆடியோவும் போட்டிருக்கிறோம். அதையும் இன்ஷா அல்லாஹ் கூடுதல் தகவலாக நம்ம பதிவிட்டு கொண்டு, அவங்க போட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல ஒரு சில செய்தி வாசகங்கள் வருது. அந்த ரசூல்லா பாவ மன்னிப்பு கேட்டாங்க, அவர் கரத்திற்காக கைக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள் வருது, அவருக்காக இல்லை அவர் கரத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள் வருது. அது சம்பவம் என்ன அப்படிங்கிறதை நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல தற்கொலை என்றால் என்ன அதை முதல்ல விளங்கணும். ஏன்னா நம்ம மக்கள்ல நிறைய பேர் தற்கொலை என்றாலும் என்னென்னு தெரியாம என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் காலத்துல கூட சில சம்பவங்கள் அது மாதிரி நடந்திருக்கிறது. அதையும் நம்ம சுட்டி காட்டி விட்டு நம்ம என்ன செய்யணும் பேசணும். இப்ப ஒரு ஆளு கோபத்துல என்ன செய்யறாருன்னா, தலையில டம்மு டம்முன்னு முதல்ல போய் முட்டுறாரு, தலையை கொண்டு போய் முதல்ல முட்டுறாரு, மூத்தா போயிடுறாரு. இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தவர் கிடையாது, இவர் சாவனங்கிறதுக்காக முட்டை கிடையாது. அதே மாதிரி ஒரு கோபத்துல ஒரு டென்ஷன்ல ஒரு இறப்பின் காரணமாக தன்னுடைய மார்புல டங்கு டங்குன்னு குத்துறாரு. குத்துறதின் காரணமாக ஒரு ஆள் இறந்துடுறாரு. இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தவர் கிடையாது. அதே மாதிரி ஒரு மரத்துல ஏறாரு, தவறி கீழே விழுந்து மூத்தா போயிடுறாரு. இவர் தற்கொலை பண்ணி கொண்டு இறந்தவர் கிடையாது. தற்கொலை என்பது தன்னைத்தானே வேண்டுமென்றே தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது, தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, அவருடைய நப்சை அதாவது உயிரை அவரை எடுத்துக்கொள்வது. இதற்கு பேர் தான் என்னது வேண்டுமென்ற, இதற்கு பேர் தான் தற்கொலை. இப்படி யாரு செய்கிறார்களோ, மலையிலிருந்து சாவ வேண்டும் என்பதற்காக உருண்டு உழுகிறவனோ, அல்லது ஈட்டியினாலோ கத்தியினாலோ அல்லது வாளினாலோ தன்னுடைய மார்புகளை தன்னுடைய கழுத்துக்களை அறுத்து கொண்டு மார்புகளை குத்தி கொண்டு சாகக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் என்னது அதே மாதிரி கயிறுகளை மாட்டி தொங்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் என்னது தற்கொலை செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி தற்கொலை பண்ணி விட்டால் இவருக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. இது மார்க்கம் தடுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு நபரை கொண்டு வரப்படுகிறது. அவர்களுக்கு ஜனாசா தொழுகை ரசூலுல்லாஹ் நடத்தவில்லை. தோழர்களுக்கு நீங்கள் நடத்துங்கள் என்றும் கட்டளையிடவில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் இந்த மாதிரியான தற்கொலை பண்ணி கொண்டு இறந்தவர்களுக்காக தொழுகை நடத்துவது விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. தொழுகை நடத்தக்கூடாது என்பதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுக்கு நம்ம அந்த தற்கொலை யதார்த்தமாக நடக்குதா இல்லையா, வேண்டுமென்று செய்யாமல் அப்படி செய்யக்கூடிய தற்கொலை விஷயமாக, அதாவது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை சம்பவம் அமைந்து விடுமையானால் அது தற்கொலையில வராது. ஆனா சஹாபாக்கள் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம புகாரில நம்ம அந்த செய்தியை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தற்கொலை பண்ணி கொண்டு இறக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாகத்தான் நரகத்தில் இருப்பார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வாசகத்தினுடைய அமைப்பை பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கொண்டு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மலையின் மீது இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் நரக நெருப்பில் தள்ளப்பட்டு மேலிருந்து கீழே என்றென்றைக்கு நிரந்தரமாக குதித்துக் கொண்டிருப்பார். அந்த வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தக்கூடிய இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா. இது மூணுமே ஒரே அர்த்தம் தான். ஹாலிதன் என்றாலும் நிரந்தரம் தான், முஹல்லதன் என்றாலும் நிரந்தரம் தான், அபதன் என்றாலும் நிரந்தரம் தான். அப்ப காலாகாலத்திற்கும் என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற வாசக அமைப்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 சம்பவம் சம்பந்தமாக சொல்றாங்க. மலையிலிருந்து கீழே குதித்து கொண்டு தற்கொலை செய்யக்கூடியவர்களும் என்றென்றைக்கு இருப்பார்கள். விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் விஷத்தை கையில் வைத்தபடி நரக நெருப்பில் என்றென்று நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும், கூறிய ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் கூறிய ஆயுதத்தாலே தம் கையில் வைத்துக் கொண்டு நரக நெருப்பில் தம்மைத்தாமே என்றென்றும் குத்தி கொண்டு நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை புகாரில 5778வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்ப தற்கொலை செய்து கொண்டவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியது. தன்னைத்தானே கொலை செய்து கொண்டாலும் தற்கொலை செய்து கொண்டாலும் சரி, பிறரை நம்ம கொலை செய்தாலும் சரி, நிரந்தர நரகம் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு சம்பவம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இதுலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் பயப்படக்கூடிய விஷயம் வருது. அதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். சலமா பின் அல் அக்வா ரலியல்லாஹு அவங்க கூறியதாவது, கைபர் போர் தினத்தன்று என் தந்தையின் சகோதரர் ஆமிர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து யூதர்களுடன் கடுமையாக போரிட்டார். அப்போது அவருடைய வாள் முனை அவரையே திருப்பி தாக்கிவிட்டது. வீர தீரமா சண்டை செய்யக்கூடிய நேரத்துல
அந்த எதிரியினுடைய அந்த கேடயத்துல பட்டோ அல்லது சுத்திரம் சொல்லிட்டு திருப்பி என்ன செஞ்சிச்சு, அவர் மேலேயே என்ன செஞ்சு தாக்கிடுச்சு, திருப்பி அவர் மேலேயே தாக்கி விட்டது. அதனால் அவர் இறந்து போனார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சிலர் இது தொடர்பாக பலவிதமாக பேசிக் கொண்டார்கள். அவருடைய மரணம் தொடர்பாக சந்தேகத்தை வெளிப்படுத்தினர். அவர் தமது ஆயுதத்தாலேயே இறந்துவிட்ட மனிதர் என்றும் அவருடைய நடவடிக்கைகளில் இன்னும் சிலவற்றை குறித்தும் சந்தேகமாக பேசினர். கைபரிலிருந்து அந்த கைபர் போரிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்ற போது அவர்களிடம் நான் அந்த அறிவிக்கக்கூடிய நபித்தோழர், நான் அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்காக ஒரு யாப்பு வகை கவிதை பாடுவதற்கு எனக்கு அனுமதியுங்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அப்போது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், நீ சொல்லியிருப்பதை நான் அறிவேன் என்று கூறினார்கள். அப்போது நான் பின்வரும் யாப்பு வகை கவிதைகளை பாடினேன். அந்த கவிதை பாடல் என்னென்ன, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் இல்லாவிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், தர்மமும் செய்திருக்க மாட்டோம், தொழுதிருக்கவும் மாட்டோம் என்று பாடினேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உண்மை உரைத்தார் என்று கூறினார்கள். பிறகு நான், எங்கள் மீது அமைதியை பொழிவாயாக, போர் முனையில் எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, இணை வைப்பாளர்கள் எங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார்கள் என்று பாடினேன். நான் பாடி முடித்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை யாத்தவர், அதாவது இதை வடிவமைத்தவர், இதை எழுதியவர் யார் என்று கேட்டார்கள். நான் என்னுடைய தந்தையின் சகோதரர் ஆமிர், அதாவது போர்க்களத்தில் எதிரியோட போராடி கொண்டிருக்கக்கூடியதில் அவருடைய வாளை அவருடைய மேனியில பட்டு மொத்தம் போயிட்டாங்களா இல்லையா, அந்த ஆமீர் என்ற சகோதரரை பத்தி என்ன செய்றாங்க, இதை எழுதியவர் என்னுடைய சகோதரர் ஆமீர் என்றேன். அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்கிறாங்க. அப்போது நான் அல்லாஹ்வின் தூதரே, சிலர் என் சகோதரருக்கு இறுதி தொழுகை தொழுவதற்கு அஞ்சுகிறார்கள். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு மூத்தா போயிட்டாரு என்ற பயத்தின் காரணமாக அவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு சஹாபாக்கள் பயப்படுறாங்க. இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு மூத்தா போனவருக்கு எப்படி தொழுகை நடத்துறது என்று என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க, அஞ்சுகின்றனர். அவர் தமது ஆயுதத்தாலேயே தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர் என்றும் கூறுகின்றனர் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் துன்பங்களை தாங்கி இறைவழியில் அறப்போரும் புரிந்திருந்தார் என்று கூறினேன். இதன் அறிவிப்பாளர்கள் ஒருவரான இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் சலமா பின் அல் அக்வா ரலியல்லாஹு அவர்களிடத்தில், அவருடைய புதல்வர் ஒருவரிடத்திலே இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். அவரும் தம் தந்தையரிடமிருந்து இதை போன்று எனக்கு அறிவித்தார். ஆயினும் மக்களில் சிலர் ஆமீருக்காக இறுதி தொழுகையை தொழுவதற்கு அஞ்சுகின்றனர் என்று நான் கூறிய போது, அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யுரைத்து விட்டனர். அவர் துன்பங்களை தாங்கி இறைவழியில் அறப்போர் புரிந்து இறந்தார். அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்கல, அறப்போர் புரிந்துதான் இறந்தார். நற்செயல் புரிந்து நன்மை, அறப்போர் புரிந்த நன்மை ஆகிய 2 நன்மைகள் அவருக்கு உண்டு என்று கூறியபடி தம் இரு விரல்களை இணைத்து காட்டினார்கள் என்று கூறினார்கள். இது முஸ்லீம்ல 3687 ஹதீஸ். அதில் சொல்லும் போது புகாரின்னு சொல்லியிருக்கிறோம். இது சஹீஹ் முஸ்லீம்ல என்ன செய்யுது, 3687 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல என்ன சம்பவம் வருதுன்னா, ஒருவர் போராடி கொண்டிருக்க களத்தில் இறங்கி போராடுறாரு, வாள் வீசி விளையாடி கொண்டிருக்க எதிரியை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாளை அவர் திருப்பி தாக்கி அதன் காரணமாக மொத்தா போயிடுறாரு. இதை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சஹாபாக்கள் நம்புறாங்க. அவர்களுக்கு தொழுகை நடத்தவும் பயப்படுறாங்க. ஏன்னா தற்கொலை பண்ணவர்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்ற சட்டத்தின் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவும் இல்லை, சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்த ஏவவும் இல்லை என்ற காரணத்தினால்தான் பயந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும், இதுல பார்க்கிறோம். அடுத்த சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யுது, அந்த சகோதரர் போட்ட அந்த ஹதீஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம என்ன சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்டவர்கள் சம்பந்தமாக மார்க்கம் கூடுதலாக என்ன சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்துவிட்டு அவங்க போட்ட ஹதீஸுக்கு விளக்கத்தை சொல்லிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தற்கொலை பண்ணி கொண்டு இறக்குறாங்களா இல்லையா, செத்து போறாங்களா இல்லையா, அவர்கள் சம்பந்தமாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு சில செய்திகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் வருதுண்டா, அந்த 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 ஹதீஸினுடைய கடைசி பகுதி, அதுல ஒருவருக்கு என்ன செஞ்சு காயம் ஏற்பட்டுறது. காயம் ஏற்பட்ட உடனே என்ன செய்யறாருன்னா, அவர் தாங்க முடியாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அடியான் அவனுடைய மரணத்தில் அவசரப்பட்டு என்னை முந்தி விட்டான். அது அல்லாஹ் சொல்வதா சொல்றாங்க. ஒரு அடியான் அவனுடைய மரண விஷயத்துல அவசரப்பட்டு என்னுடைய அந்த முடிவுக்கு அவசரப்பட்டு முந்தி விட்டான், எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப தற்கொலை பண்ணி கொண்டு மரணிக்கக்கூடியவர்களுக்கு, இறந்து போகக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடியது யாருக்குங்க அப்படிங்கிறது குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அந்த கேட்டகரியில இது வருது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன அந்த ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹி அபதா அப்படின்னு வருதா இல்லையா, காலகாலத்திற்கு என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று. இது சம்பந்தமாக, அந்த வட்டி சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த வாசகம் வருது.
அது மாதிரி வந்து ஒரு மூமினான ஒரு அடியானை கொலை செய்யக்கூடியவனுக்கு அந்த வாசகம் வருது. அப்ப அப்படியான வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியில என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது வந்து புகாரில வந்து 1364வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக வந்து இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த அதை நம்ம ஹைலைட் பண்ணியே போட்டிருக்கிறோம். அதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதர் வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுவும் போர்க்களத்தில் நடந்த சம்பவம் தான். அப்ப அது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை தூதர் அவர்கள் இன்னாரே எழுந்து சென்று நீ மக்களிடையே நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, இறை நம்பிக்கையாளர் தவிர வேற யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வருது. அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று அதை ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தி விட்டு என்ன செய்யறாங்க, ஒரு மனிதரை கூப்பிடுறாங்க, இன்னாரே எழுந்து சென்று மக்களிடையே நீங்க என்ன செய்யுங்க, அறிவிப்பு, பொது அறிவிப்பு செய்யுங்க. என்ன பொது அறிவிப்பு செய்யுங்க, இறை நம்பிக்கையாளரை தவிர வேற எவரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதர்களின் மூலமாக வலுவூட்டுகிறான். அப்ப அந்த தற்கொலை பண்ணிக்கொண்டு இறந்தவர் வந்து பாவியான மனிதர், அவர் வந்து இறை நம்பிக்கையாளர் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட சொல்றாங்க. இறை நம்பிக்கையாளர் தவிர யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, பாவிகளின் மூலமாகவும் அல்லாஹ் அந்த மார்க்கத்திற்கு வலுவூட்டுகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில வந்து 4204வது ஹதீஸாக என்ன செய்யப்பட்டிருக்குது, இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து அந்த அவங்க முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இந்த பிற்பகுதியை போட்டிருக்காங்களா இல்லையா, அதனுடைய முற்பகுதி செய்தியையும் அதுபோக நம்ம ஏற்கனவே மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற ஹதீஸுகளோடு அதை சேர்த்து இந்த செய்தியை நம்ம விளங்கினா தான் விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போட்ட செய்தியை நம்ம கடைசிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அறியாமை காலத்தில் தௌஸ் குலத்தாருக்கு கோட்டை ஒன்று இருந்தது. தௌஸ் குலத்தை சேர்ந்த துபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு நபித்தோழர் துபைல் பின் அம்ர் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள உறுதியான கோட்டை கொத்தளம் தங்களுக்கு வேண்டுமா? அத்தகைய கோட்டை தௌஸ் குலத்தாரின் வசிப்பிடத்தில் உள்ளது. அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு இங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து பாதுகாப்பா இருப்பதற்காக தௌஸ் குலத்தாரிட வந்து ஒரு பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறது. இங்க அங்க வந்து தங்கி இருந்து என்ன செய்யலாம், இங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. அந்த வாய்ப்பை மதீனாவாசிகளான அன்சாரிகளுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தது அது காரணமாகும். என்ன நேரடியாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சவுர் குகையிலிருந்து நேரில் வந்து மதீனாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இந்த தௌஸ் குலத்தாருடைய கோட்டைக்குள்ள போகல. இது என்னடா மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ் செஞ்ச அருள் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களும் நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்கள். இந்த துபைல் ரலியல்லாஹு அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதரும் நாடு துறந்து சென்றார். முஸ்லிம், அவர் ஈமானோட இருக்கிறார். அவங்க பேர் இதில் குறிப்பிடப்படல. அவர்கள் என்ன செய்யறாங்க, சேர்ந்து செய்யறாங்க. அப்ப அவர்கள் மதீனாவிற்கு சென்ற போது மதீனாவின் வெப்பநிலை, அதாவது கிளைமேட் வந்து அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த மனிதர் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டார். அந்த கிளைமேட் சரியில்லாம போனவன, மதீனாவுடைய கிளைமேட் வந்து அந்நிய தேசத்துல இருந்து உள்ள வரக்கூடியவர்களுக்கு ஒத்துக்கிறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கே ஒத்துக்கிறல. மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு உள்ள வந்த உடனே அவர்களுக்கே ஒத்துக்கொள்ளாமலே அவங்களுடைய முடிகள் எல்லாம் கொட்டி போச்சு. அந்த நேரத்துல பருவ வயது அடைகிறாங்க. அப்ப அந்த ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம், மதீனாவுடைய கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு வெளிப்பிரதேசங்கள்ல இருந்து உள்ள வரக்கூடியவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் வந்து மக்காவுக்கு போய் ஹஜ் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் மதீனாவுக்கு போயிட்டு ஊருக்கு வரக்கூடியதுல காய்ச்சலா தான் வருவாங்க. பெரும்பாலானவர்கள் காய்ச்சல், தருமல் அந்த மாதிரியாக தான் வருவாங்க. அது ஒரு அந்த மதீனாவுடைய கிளைமேட் அப்படி. இந்த நோயை பொறுக்க முடியாமல் பதறி போன அந்த மனிதர், அதாவது வேதனையை பதறி போன அந்த மனிதர் என்ன செய்யறாண்டா, பெரிய அம்புகளை எடுத்து தமது கை நாடியை அறுத்து கொண்டார். கையை வெட்டிட்டாரு. அந்த மதீனாவுடைய கிளைமேட் வந்து ஒத்துக்கொள்ளாம நோய்வாய்ப்பட்ட உடனே என்ன செய்யறாண்டா, பெரிய அம்பு எடுத்து என்ன செய்யறாரு, தன்னுடைய கையை துண்டித்துக் கொண்டார், வெட்டி கொண்டார். கைகளிலிருந்து ரத்தம் கொட்டியது. இறுதியில் அவர் இறந்து விட்டார். இவரை துபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் கனவுல காண்றாங்க. அந்த சகோதரர் வலிதுங்கிற சகோதரர் ரசூலுல்லாஹ் கனவுல கண்டதா சொல்றாரு. ஆனா ரசூலுல்லாஹ் கனவுல காணல. துபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அவரோட கூட வந்தவர், இவர் அவருடைய பிரதேசத்தை சேர்ந்தவர், அவரோட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். அப்ப கனவுல காண்றாங்க. ஆனா அவர் நல்ல நிலையில என்ன செய்யறாரு, இருந்தார். ஆனால் அவருடைய இரு கைகளும் போர்த்தி மூடப்பட்டு இருப்பதை கண்டார்கள். அவரிடம் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று கனவுலே கேட்கிறாங்க. அதற்கு அந்த மனிதர், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாடு துறந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததால் அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளித்தான் என்று பதிலளித்தார். துபைல் ரலியல்லாஹு அவர்கள், ஏன் இரு கைகளும் போர்த்தப்பட்டிருக்கின்றன என்று கேட்டார்கள். நீ வீணாக்கிய உமது கையை நாம் சீராக்க மாட்டோம் என்று இறைவன் தரப்பிலிருந்து என்னிடம் கூறப்பட்டது என்று அவர் சொன்னார். துபைல் ரலியல்லாஹு அவர்கள் வந்து இக்கனவை பற்றி அல்லாஹ் இப்பதான் வருது, சம்பவம் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவமா எப்போ வருது, துபைல் ரலியல்லாஹு அவர்கள் வந்து இந்த கனவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இறைவா, இவருடைய இரு கைகளுக்கு மன்னிப்பை அளிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள்
அப்படிங்கிற செய்தி முஸ்லீம்ல வந்து, அதாவது ரஹமத் ட்ரஸ்டினுடைய அந்த நம்பர் அடிப்படையில வந்து 184வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த செய்தியை பொறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த துபைலுங்கிற நபித்தோழர் ஒரு கனவுரை காண்றாங்க, அந்த கை போர்த்தப்பட்டிருக்கிறது, இதான் காரணம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டாங்கன்னு வருதா இல்லையா? இந்த சம்பவத்தை வச்சு டோட்டலா உள்ள செய்திகளை மறக்க பாக்குறாங்க. ஆனா இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அறிவிப்பாளராக வரக்கூடியவர்களை வந்து அபு சுபைர் என்று சொல்லக்கூடியவர் வந்து தத்வீஸ் செய்யக்கூடியவர், அதாவது முன்னாடி சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் விட்டு விட்டு சொல்லக்கூடியவர், போட்டு அறிவிக்கக்கூடியவர். அப்படி வறுமையானால் இதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இதை பெரிய அளவுல கருத்தில் எடுக்க மாட்டார்கள். அப்படிங்கிறது வந்து இது வந்து இமாம் நசாயி போன்றவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இவர் அந்த அபு சுபைர் அல் மக்கி அவருடைய பேர் வந்து முகமது பின் முஸ்லிம் பின் தத்ரூஸ், இதான் அவருடைய பேர். இவர் தத்லீஸ் செய்பவர் என்று நசை என்ன செய்யறார் கூறியிருக்க. இந்த ஹதீஸ்லையும் தத்லீஸ் சம்பந்தமாகத்தான் வருது. போட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இது பக்கம் ஒரு ஆய்வுல இருக்கட்டும். ஆனா இங்க வந்து என்ன செய்யறாருன்னா, வேதனையை தாங்காமல் கையை துண்டித்துக் கொள்றார். கையை துண்டித்துக் கொண்டது பாவம் சாவுறதுக்காக அவர் செய்யல, தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும், மரணித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யல. கையை துண்டித்தால் சாவு போதும் கிடையாது. போர்க்களத்தில் எத்தனையோ நபித்தோருடைய கைகள் துண்டிக்கப்பட்டன, கால்கள் துண்டிக்கப்பட்டன, மரணிக்கவில்லை. கைகள் துண்டிக்கப்படுவதனால் மரணிக்கிற இவர் அது நம்ம ஏற்கனவே சொன்னமா இல்லையா? முதல்ல போய் டம்முன்னு முட்டுன காரணமாக மௌத்தா போயிட்டான். இவன் தற்கொலை பண்ணி கொண்டவரா? இல்ல. ஆனா அந்த முட்டுனது பாவம். அந்த அடிப்படையில இவரை வந்து அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஏன்டா இவர் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாரு, ஒரு சஹாபியா இருந்திருக்கிறாரு, நபியை நேசிச்சிருக்கிறாரு. ஹிஜ்ரத் என்ற காரணமே முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுங்கிற அளவுல ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப ஹிஜ்ரத் செஞ்ச வந்த காரணத்தினால் இவர் எல்லாம் மன்னிச்சுட்டான். இவர் தற்கொலைக்கிறதுக்காக சாவ வேண்டும் என்பதற்காக செய்யல. என்னது மொத்த ஹதீஸினுடைய டோட்டல் விஷயங்களை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டார்கள் என்ற விஷயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக அந்த ஹதீஸ் ஆய்வுல இருக்குது. அது ஆய்வு பண்ணக்கூடிய, கூடுதலாக ஆய்வு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனாலையும், இரண்டாவது மற்ற ஹதீஸுகளுக்கு முரண்படாமல் இந்த ஹதீஸை விளங்குவதாக இருந்தால் இவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கையை துண்டிக்கல. அப்படின்னா கழுத்துல அறுத்திருப்பாரு, அப்படின்னா நெஞ்சில மார்புல குத்திருப்பாரு. இவர் கையை வெட்டி கொண்டது பாவம். இதன் காரணமாக தான் அல்லாஹ் அவரை மன்னிச்சாலும், நீ செஞ்ச கையை, உன்னுடைய கரத்தை நீ வெட்டி கொண்டா இல்லையா, அதை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, கை போர்த்தப்பட்டிருக்கிறது. இறைவன் தரப்புல இருந்து கையை சீராக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் அதுல அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவருக்காக மன்னிப்பும் கேட்கறாங்க. எல்லாம் ஒரு பாவத்தை மன்னிச்சிரு, அது தவறு. அவர் கையை வெட்டி கொண்டது தப்பு. முதல்ல டம்னு முட்டுறாரா இல்லையா, அது செஞ்சிருக்க கூடாது. நெஞ்சில குத்துற நேரத்துல மௌத்தா போயிட்டாரு. இவர் நெஞ்சில குத்துனதும் தப்பு. மௌத்தா போனது தற்கொலைக்காக மௌத்தா போல, சாவனங்கிறதுக்காக நெஞ்சில குத்திக்கிறல. ஈட்டியை வச்சு குத்துற நெஞ்சில, கையில டம்னு மாரடிக்கிற மாதிரி டம்னு குத்துறாரு, மௌத்தா போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு காரணம் தான் இதுல தவறே ஒழிய, அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் செய்யவில்லை. அப்படிங்கிறத அந்த ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த மற்ற ஹதீஸ்களை தெளிவாக நிரந்தரமாக நரகத்துல இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தி தெளிவாக வருகிறது. சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று வருகிறது. அவர் இறை நம்பிக்கையாளர் இல்லை என்று வருகிறது. இவ்வளவு செய்திகளும் வருகிறது. அப்ப தற்கொலை பண்ணி கொண்டு இறக்கக்கூடியவர்கள் வந்து வேண்டுமென்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவன் தற்கொலை பண்ணி கொண்டு சாவுறானோ அவனை முஸ்லிம் சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும். அவனுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, அவனை வந்து அடக்கம் பண்ணலாம், தொழுகை நடத்தக்கூடாது, அவனுக்கா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறையை மக்களுக்கு தெளிவாக போதித்தா தான் அந்த இது குறையும். இவ்வளவுதான் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் தன்னைத்தானே ஒருவன் மாய்த்துக் கொள்ளக்கூடிய முடிவை எடுக்கக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இதுல ஒரு கூடுதலான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, பொதுவாகவே அல்லாஹ் வந்து இந்த மன்னிக்கப்படாத பெரும் பாவமாக சொல்லக்கூடியது வந்து சிறுக்கத்தான் சொல்றான். சிறுக்கு இணை வைக்கக்கூடியதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக, இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஸ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் வந்து தனக்கு இணைகற்பிக்கப்படுவதை ஒருபோதும் அவன் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனா அந்த தற்கொலை பண்றது, வட்டி வாங்குறது, கொலை செய்வது, இந்த மாதிரியாக நிரந்தர நரகம் சில பட்டியல வருதா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் நிரந்தர நரகத்திற்கு உரியதுதான். அவன் நாளை ஒழிய காலத்திற்கு அவனை போட்டு வேதனை செஞ்சு கடைசியில் அவன் நான் மன்னிக்கணும்னு விரும்பினாலும் மன்னிப்பான ஒழிய, இல்லாட்ட மன்னிக்க மாட்டான். அவன் விரும்பினாதான், விரும்பலைண்டா கிடக்கு நிரந்தரம் தான். அப்ப இந்த இதை கவனத்துல கொள்ளணும். பொதுவா வந்து இந்த சிறுக்கை தவிர மற்ற எல்லா பாவத்திற்கும் அவன் நாடினால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாடுவானாங்கிறத சொல்ல முடியாது, நாடாமலும் இருக்கலாம், அது அவனுடைய அதிகாரத்துல உள்ளது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தற்கொலை என்பது நிரந்தர நரகம். காலத்திற்கு நிரந்தரமாக நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். அவன் எதன் மூலமாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டானோ அதன் மூலமாகவே அவன் வேதனை செய்து கொண்டிருப்பான் என்பதுதான் நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அவன் நாடினால் வட்டி வாங்கிய நிலையிலே ஒருத்தன் மரணிக்கிறான், இது அவன் நாடுனா மன்னிப்பான். ஆனா மன்னிப்பானா நாடுவானா நமக்கு தெரியாது. அப்ப இந்த பேசிக்கல தான் நம்ம என்ன செய்யணும், மேற்ற கொண்டு போகணும்.
தற்கொலை பண்ணி கொண்டு இறக்கக்கூடியதை வந்து என்ன செய்யக்கூடாது, ஊக்குவிக்கும் விதமாக அவர் ஜனாசா தொழில் நடத்தலாம், அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம். இந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க துன்பத்துல நம்ம செத்து போனா நமக்கா பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு போயிடும். இந்த கத்தம் பாத்தியா ஓதுற கணக்கு வந்துருச்சா இல்லையா, நம்ம என்ன தொழுகாட்டா ஒண்ணு செய்யாட்டா நம்ம பிள்ளை பாத்தியா ஓதிடுவான், அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. இது பெரும்பாவம், நிரந்தர நரகத்தில் கிடக்கக்கூடிய ஒரு பாவம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அவர் போட்டிருக்கக்கூடிய ஹதீஸினுடைய முழு செய்தியை நம்ம போட்டிருக்கிறோம். அதையும் கூடுதல் தகவலா என்ன செய்யுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான பெரும் பாவங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். இவ்வளவுதான் துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இழப்புகள் வந்தாலும் தன்னைத்தானே ஒருவன் மாய்த்துக் கொள்வதிலிருந்து என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். அதுதான் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். அதுபோக வந்து நேற்று ஒரு சகோதரர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அதாவது தற்கொலை செய்து கொண்டு விதியின் மேல பழியை போட்டு என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி விதி மேல பழியை போட்டு என்ன செய்யறாரு, அவர் தொழுகை நடத்தலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதுவும் தவறு என்று நம்ம நேற்று சுட்டி காட்டியிருக்கிறோம். இதுதான் சகோதரர் வலீத் அவங்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்.